போன கிழமையை விட இந்த கிழமை கொஞ்சம் மரக்கறி மலிவாக தான் இருக்குது. 100 ரூபா 50 ரூபா இறக்கம் தான் மரக்கறி. இப்போ இன்றைக்கு நேற்று பைத்தங்காய் 450 500 600 போனது. இன்றைக்கு பைத்தங்காய் இந்த விலை 300 ரூபா. கத்தரிக்காய் 500 ரூபா போன கத்தரிக்காய் இன்றைக்கு 80 90 ரூபா 100 ரூபா போகுது. சரியான ரகம். மரக்கறி இப்போ போன மாதம் முதல் மாதத்தை விட இப்போ கொஞ்சம் விலை போயிடுச்சு. கத்திரிக்காய் எல்லாம் 200,000 விட்டது. இப்போ 200 250 300 இப்போ நல்ல காய் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு. இது எங்கத்தையும் அந்த காலிப்படம் இல்லை. இது கத்திரிக்காய் 300 400 500 இப்போ விலை 150 500 ரூபாய் உள்ளாட பார்க்கக்கூடிய இருக்குதுங்க. இது என்ன கீரை? என்ன வெளி மாவட்டம் என்று குறிப்பிட போனால் வரையிலியா தம்புள்ள இதில் இருந்தால் கூடுதலாக இங்கே திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு மரக்கறி வகைகள் வரும். நிறையா கிளீனா துப்புரவு செய்து அடிக்கிறேன். பார்க்க அப்படியே நல்லா இருக்கு. ஒரு பழிவு இல்லாமல் இருக்கு. குறைஞ்சிருக்குன்னு சொன்னது கடும் குறை வண்டியில் கடுங்குறை வண்டியில் நோபலான மரக்கறி மட்டும் விலை குறைவு, சில விலை கூட எல்லாம் பழம்பாரு. இந்த பாவைக்காய் வந்து 1200 ரூபாயா? அது என்ன விலை? 200 ரூபாய். பழங்கள் கொஞ்சம் மேலே தான் போகுது. அதெல்லாம் கிலோ 400 ரூபாய்க்கு. பைத்தங்காய் எல்லாம் வந்து இந்த மட்டு கத்திரிக்காயை 1 கிலோ வந்து 200 ரூபா. பார்த்தீங்க எங்கே இது பாருங்க. இந்த தண்ணியிலேருந்து பாருங்க. இந்த பேருங்க இந்த வந்து பைத்தங்காய் வந்து பெரிய பைத்தங்காய் இருக்கு. யாழ்ப்பாணம் வெங்காயம் 350 ரூபாய். அங்கே இது எந்த கூட வந்தா அப்படியே. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிகழ்டம் வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மரக்கறி சந்தைக்கு தான் இன்றைய தினம் வந்தேன். இன்றைக்கு வந்து மரக்கறின்ற விலைகள் பழங்கண்ட விலைகள் எல்லாமே வந்து இந்த சந்தையில் வந்து கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ தான் நிசாந்தன் வி யூடியூப் சேனலுக்கு வந்து முதல் முறை வந்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க சந்தைக்குள்ளே போய் இன்றைய நிலவரங்கள் எல்லாமே வந்து அறிந்து கொள்வோம். திருநெல்வேலி மரக்கறி சந்தைக்கு தான் இன்றைய தினம் வந்தேன். இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. மரக்கறியில் வந்து என்ன விலைன்னு சொல்லி சந்தைக்குள்ள போய் பார்க்க போகிறோம். வேலி மரக்கறி சந்தை பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, உண்மையாக வந்து திருநெல்வேலி சந்தை யாழ்ப்பாணத்து ஒரு பெரிய சந்தை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் கூடவும் வியாபாரம் கூடவும் வந்து இயங்கி கொண்டிருக்கிற சந்தை. தொடக்கத்திலேயே வந்து முருக்கங்காய் பைத்தங்காய் தேசிக்காய் எல்லாம் அப்படியே பரப்பி வச்சிருக்கிறேன். இல்லை பார்த்தீங்க சொன்னால் அண்ணாட்ட வந்து கத்தரிக்காய் இருக்குது, தேசிக்காய் போட்டுக்கிற பைத்தங்க இப்படியே வந்து அண்ணாட்ட வந்து அறிந்து கொள்வோம் நிலைமையெல்லாம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணாட்ட பேர் கோனேஸ். திருநெல்வேலி சந்தையில் எவ்வளோ காலமா மரக்கறிகள் விற்கிறீங்க? 30 வருஷத்துக்கு மேல். 30 வருஷத்துக்கு மேல். அப்போ இன்றைக்கு வந்து மரக்கறி இந்த செவ்வாய்க்கிழமை மரக்கறிந்த விலைகள் எல்லாம் இந்த மாதிரி இப்போ எல்லாம் விழுந்துருச்சா? அப்போ இப்போ கொஞ்சம் இப்போ இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் கொஞ்சம் விலை கூடவே இருந்தது எல்லாம். கத்திரிக்காய் 300 400 500 இப்போ விலை 150 200 ரூபாய் உள்ளாட. மரக்கறிகள் வேற மரக்கறி எல்லாம் இந்த விலை பரவாயில்லை. முருங்கங்காய் 1800 ரூபாய் தான், 1800 ரூபாய்க்கு நான் கிலோ இன்றைக்கு. அப்போ விலை குறைஞ்சிட்டு இப்போ. அதான் சாமன் சந்தைக்கு வாரத்தை போதும் கூட வந்தா குறையும், குறைய வந்தா விலை அவ்வளோ. அப்படியே. இப்போ நீங்கள் என்ன விலை கத்திரிக்காய் விற்கிறீங்க இன்றைக்கு? கத்திரிக்காய் 180 180 200 180 200. தேசிக்காய் 400 ரூபா. பைத்தங்காயம் கூடயா? பைத்தங்காய் 250 ரூபாய். 250 ரூபாய். இது புடலங்காய் 200 ரூபா. 200 ரூபாய். அப்படி அஞ்சாவது வா ரைட். ரெடி இந்தா இவர்தான் பஸ். பரிவாடுங்க வா. இவர்தான் பஸ். ஓனர் இவர்தாடா. சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு தக்காளி பழம் 800 ரூபா கிலோ. 800 ரூபா கிலோ. 800 ரூபா. போஞ்சி 600 ரூபா. பூசணிக்காய் 140 ரூபா. 140 ரூபா. பச்சை மிளகாய் 500 ரூபா கிலோ. பச்சை மிளகாய் 500 ரூபாய். கத்தரிக்காய் பார்த்துட்டோம். கரட் 450 ரூபா. 450 ரூபாய். பீட்ரூட் 400 ரூபா. 400 ரூபா. வெங்காயப்பூ 450. லீக்ஸ்
லீஸ் 400. 400 என்ன கோவா கோவா 250 என்ன 250 ரூபா 250 ரூபா. இது என்ன காய் இது? கேக்கரிக்காய். இது என்ன விலை? உதவலா கேக்கரிக்காய் 400 ரூபா 400 ரூபா. இந்த கத்தரிக்காய் எல்லாம் விலை இல்லாம அப்போ கொஞ்சம் மரக்கறி வந்து விலை குறைஞ்சிருக்கு. சின்னவேலி சந்தைக்கு வந்தா வாங்கலாம் வாங்கிக்கொள்ளலாம். நன்றி அண்ணே. என்னமா வெங்காயத்தின் விலை? 300 350 ரூபா போகுது என்ன? இந்த வெங்காயம் 350. யாழ்ப்பாணம் வெங்காயம் 350 ரூபாயா மேல்? இது எந்த வெங்காயம்? ஊர் வெங்காயம். இது 250 ரூபாய். இது குறைஞ்ச விலையில 200 ரூபாய்க்கும் இருக்கு 1 கிலோ வெங்காயம் என்ன? இன்றைய நிலவரப்படி நேற்று செவ்வாய் நிலவரப்படி ஆனால் பரவாயில்லை 200 ரூபாய்க்கு வாங்கி கொள்ளலாமே. 400 ரூபாய்க்கும் போனதை பண்டைய குறைஞ்சிருக்கு. நம்ம 400 ரூபாய் மட்டும் போனது இந்த வெங்காயம். இது கொஞ்சம் நல்ல வெங்காயம். இன்றைய நேரம் வந்து குறைஞ்சிருக்கு. நன்றி அண்ணே. பாருங்க வந்து ஐயா சின்னவேலி சந்தைக்கு வந்து நான் இவரிடையும் வந்து கேட்டு விலையெல்லாம் அறிந்து கொள்வேன். சொன்ன விவரம் வந்து கதைக்கக்கூடிய ஆள். எல்லா மரக்கறியும் வந்து இந்த இடத்துல வந்து விற்கிறவர். வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன விலை போசுண்டாக்கி மரக்கறி எல்லாமே என்னமா விலை கூடவா இருக்கா இல்லை குறையவா இருக்கு? கூட வேண்டாம் சொல்லலாம். கூடதான் சொல்லலாம். நீங்க என்ன விலை விற்கிறீங்க? தக்காளி பழம் வந்து இப்போ 850 ரூபா விற்கிறோம். 850 ரூபா விற்கிறீங்க. வேறது வெண்டிக்காய் வந்து 300 ரூபாய்க்கு. வெண்டிக்காய் 300 ரூபாய். கேரட் வந்து 400. லீக்ஸ் 400 ரூபா. கோவா வந்து 200 ரூபா. சரி. வெண்டையை வந்து நோம்பலாக அங்காலே கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்குன்னு சொன்னது. கடும் குறை வண்டியில் நோம்பலான சில மரக்கறி மட்டும் விலை குறைவு, சிலர்கள் விலை கூட. எல்லாம் விலை வேண்டும் இல்லை, மெலி வேண்டும் இல்லை. சாதாரணமாக இப்போ இன்றைய படி வாங்கி கொள்ளலாம் மரக்கறியை. சரி, நன்றியா. கிணகாலம் வந்து அன்னிட்டு என்ன விலை வெங்காயம் விற்கிறீங்க இன்றைக்கு? வெங்காயம் 350. இது பைத்தங்காயம் கூடிய இதேன்னு இப்படி பெருசாக இருக்கு என்னத்துக்கா? அப்படியா? இருக்கா பேரை சொல்லுங்க பாப்போம். இருக்கா என்ன பைத்தங்காய் என்ற பேர்? இது குசுட்டா. அப்படியே குஸ்கா. எங்கேருந்து பாரு? இந்த தண்ணியிலேருந்து பாரு. கொஞ்சம் பாருங்க. இந்த வந்து பைத்தங்க வந்து இல்லை பெரிய பைத்தங்க இருக்கு. இது என்ன விலை கிலோ சொன்னீங்க? 250 ரூபாய். இன்றைக்கு என்ன மரக்கறி விலைகள் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? இன்றைய நிலவரப்படி சில மரக்கறிகள் வந்து விலை கூட, சில விலை கூட. கத்தரிக்காய் தான் இப்போ என்ன குறைஞ்சிருக்கோம். எவ்வளோ விலையிலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 400 விற்கிறாங்க. இனிமேல் கத்தரிக்காய் வந்து நல்ல விலை விற்று இன்றைய நேரம் வந்து விலை குறைஞ்சிருக்கு. என்ன விலை? 200 ரூபா. 1 கிலோ 200 ரூபா வந்து. நன்றி அண்ணே. சின்னவேலி சந்தை வந்து பரபரப்பா இயங்கி கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் கத்திரிக்காயை 1 கிலோ வந்து 200 ரூபா பார்த்தீங்க.
முள்ளங்கி வந்து 1 கிலோ 120 ரூபாயா. அப்போ கறிமிளகாய் 250 ரூபாய் என்ன? கறிமிளகாய் வந்து 250 ரூபாய் இன்னைக்கு 1 கிலோ. பைத்தங்காய் வந்து 1 கிலோ 300 ரூபாய். சின்ன வேலி மரக்கறி சந்தையில் பார்த்துக்கிட்டுன்னா பைத்தங்காய் எல்லாம் வந்து சில நாளைக்கு முன்னுக்கும் எல்லாம் வந்து நல்ல விலை விற்றது. இன்றைக்கு வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது, வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வெண்டிக்காய் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ தக்காளி பழத்தின் விலையை வந்து கேட்டறியும் இன்னமாயிரு சொல்லி வந்து கீரை வந்து அப்படி அடி இருக்கிற சின்ன செஞ்சு பாருங்க. இதில் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு பச்சை பசேலண்டு இருக்குங்க பாருங்க. அப்படி இந்த ரேட்டுக்கு வந்து கீரை வந்து அப்படியே அடுக்கி இருக்கிற பாருங்க. அந்த விலைக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கீரை வந்து அடுக்கி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அந்த சைட்டாலயம் வந்து படி இருக்குது, அதாலயம் வந்து ஏறேக்க முதல் தொடக்கத்திலேயே வந்து இங்கே கீரைகள் வாங்கலாம். இந்த இடத்துல வந்து தான் அண்ணா வந்து நிறைய கீரைகள் அடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுங்க. இது என்ன கீரை? என்ன என்ன விலை வருது? 80 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 100 ரூபாயிலேருந்து கீரை இருக்குது. சில கீரை வந்து 80 ரூபா அப்படியும் இருக்குது, வாங்கி கொள்ளலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடி வந்து 100 ரூபா. இந்த நீட்டுக்கு வந்து கீரை அடிக்கிறதுமே பார்க்குறதுக்கு இந்த இதில் இருந்து இந்த நீட்டுக்கு மட்டுமே தொடக்கம் மட்டும் இங்கே பாருங்க கீரை அடிக்கிறத பார்க்குறோம். வேறு வந்து வெள்ளாரை வந்து 80 ரூபா சொன்னவர் இன்றைக்கு ஒரு பிடி. 80 ரூபாயா ஒரு வெள்ளாரை ஒரு பிடி. பழம் வந்து 1 கிலோ 800 ரூபாயா. இது எங்கத்தையும் அந்த தக்காளி பழம் இல்லை. இது வந்து தம்புள்ளையிலேருந்து வார பாருங்க. இது வந்து 750 ரூபா. இதில் இருக்கிற தக்காளி பழம் வந்து 750 ரூபா. இதில் இருக்கிற தக்காளி பழம் வந்து 800 ரூபா. இதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து எல்லாமே கருணக்கிழங்கு கொய்யாக்காய் எல்லாமே வந்து வாங்கி கொள்ளலாம். எல்லா பழங்களுமே இருக்கு. ஐயா இது என்ன ஐயா? இது என்ன விலை? 600 ரூபா. எல்லாத்துல வந்து மெட்ட எல்லாமே இருக்கு. இது என்ன விலை விற்கிறீங்க? இந்த கிவி பழம் இது என்ன பழம்? இது என்ன விலை? இது 500 ரூபாய். அவக்கடை வந்து 500 ரூபாயா. இது என்ன வித்தியாசமா இருக்கு? அது என்ன விலை? 300 ரூபாயா. 1 கிலோ முழுக்கங்க வந்து 1000 ரூபாயா. மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்க சொன்னால் இன்றைய தினம் மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்க சொன்னால் இன்றைய தினம் வந்து திருநெல்வேலி சந்தையில் 250 ரூபா போகுது. இன்றைக்கு வந்து 250 ரூபா போகுது மரவள்ளிக்கிழங்கு. இந்த சீசன் கொஞ்சம் குறைஞ்சிடுது. இப்போ தை மாசியில் தான் கொஞ்சம் இதாக வாரது கூட வாரம். இப்போ வந்து குறைஞ்சிட்டு ரெண்டபடியாக இன்றைய விலை வந்து பாவக்காய் வந்து 1400 ரூபாயா பாருங்க. இந்த பாவக்காய் வந்து 1200 ரூபாயா. இன்றைக்கு வந்து 950. 850. ஆனால் இது நல்லா இருக்குல்ல தக்காளி பழம். ஒரு கழிவில்லை 900 ரூபா. ஒரு கழிவில்லை தக்காளி தெரிஞ்சு விற்கிறது நல்ல தக்காளி பழம். அது அங்கே கோசம் இல்லாத அப்படியே சின்ன பெருசாக அள்ளி போடுறதா தான். போஞ்சிக்காய் என்ன விலை நீங்கள் விற்கிறீங்க?
போஞ்சிக்காய் என்ன விலை விற்கிறீங்க? 600 ரூபா. பூசணிக்காயும் கூடயா? சாப்பிட போட்டார். சும்மா என்ன விலைன்னு சொல்லுங்க பாப்போம் தெரியும். தேசிக்காய் வந்து இன்றைக்கி 1 கிலோ 400 ரூபாயா. நல்ல பழம் பாருங்க அப்படி இஞ்சி. இதில் பார்த்தீங்க சொன்னால் மாங்காய் போட்டிருக்கீங்க. இது வந்து கூடுதலாக விரும்புவீங்க. சொதிகளுக்கெல்லாம் இந்த இடத்துல மாங்காய் வந்து விரும்புவீங்க. பார்ப்போம். இது வந்து பாண்டி மாங்காய்ன்னு சொல்கிறது. இது வந்து கிலோ 200 ரூபாயா. சொதிக்கு தான் கூடுதலாக பாக்கிறேன். சொதி அதிலுக்கு தான் கூடுதலாக பாவி. வணக்கம் வணக்கம். என் பேர் மயூரன். நான் வந்து இப்போ இந்த கொரோனா அப்புறம் 5 வருஷம் அப்படி இருக்கும். என்ன விற்கிறீங்க? வெங்காயம் நான் புளி வெங்காயம் உள்ளி. ஓ வெங்காயம் என்ன 210 220. ஓ இந்தியனோ? இது இந்தியா தானே? ஓ இது வந்து கை பார்த்து போட்டிருக்கு, கை பார்க்காம இருக்கு. ஓ மரக்கறி இப்போ போன மாதம் முதல் மாதத்தை விட இப்போ கொஞ்சம் விலை வீழ்ச்சி. 10 எல்லாம் 200 விட்டாரு. இப்போ 200 250 300 இப்போ நல்ல வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு. ஓ மரக்கறி இப்போ கொஞ்சம் விலை குறைவுன்னு தான் சொல்லலாம். ஓ ஓ புளி புளி என்ன இப்போ புளி விலை குறைஞ்சிட்டு இப்போ 600 ரூபா. ஓ கூடு வந்து 450 500. உருளைக்கிழங்கோ 220. நன்றியோ. பாருங்க திருநெல்வேலி மரக்கறி சந்தையை பார்த்துருந்துக்கிறோம். இந்த கூடெல்லாம் பார்க்க நீ எல்லாம் அப்படியே கிளீனாக துப்புரவு செய்து அடுக்கியிருக்கிற பார்க்க அப்படியே நல்லா இருக்கு. ஒரு கழிவு இல்லாமல் இருக்கு. அப்படியே உங்களையும் பிடிப்பேன். எடுத்தண்டா அப்புறம் குழம்பு என்ன விலை வண்டிக்கு? ஏன் கொஞ்சம் படுத்தம் அப்படி இருக்கு. இந்த கலராக இருக்குது இனமா பாருங்க. இந்த எப்படி ஒரு இனமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 300. முருக்கங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு ரசான முருக்கங்காய் மரத்தில் ஆஞ்சி ஒன்று வந்து உடனே விற்கிற மாதிரி 1200 ரூபாய் அந்த. வணக்கம் அண்ணா. பேர் என்ன? வணிகசிங்கன் ராமச்சந்திரன். நாங்கள் திருநெல்வேலி மார்க்கெட்டு குத்தகைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மரக்கறிகள் இப்போ ஒரு போன கிழமையை விட இந்த கிழமை கொஞ்சம் மரக்கறி மலிவாக தான் இருக்குது. 100 ரூபா 50 ரூபா இறக்கம் தான் மரக்கறி. இப்போ இன்றைக்கு நேற்று பைத்தங்காய் 450 500 600 போனது. இன்றைக்கு பைத்தங்காய் இந்த விலை 300 ரூபா. கத்தரிக்காய் 500 ரூபா போன கத்தரிக்காய் இன்றைக்கு 80 90 ரூபா 100 ரூபா போகுது. சரியான ரக்கம். வாழைக்காய் 100 ரூபா போகுது. மரவள்ளி கிழங்கு 150 ரூபா போகுது.
பூசணிக்காய் 80 90 100 காய்க்கு ஏற்ற மாதிரி போய்க்கின்றிருக்கு. வேற என்ன கேட்குறீங்க சொல்லுங்க. நோபலா வந்து வெளி மாவட்டத்துலேருந்து வர மரக்கறியின் விலைகள் எல்லாம் வெளி மாவட்டம் என்று குறிப்பிட போனால் நுவரேலியா தம்புள்ள இதிலிருந்தான் கூடுதலாக இங்கே திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு மரக்கறி வகைகள் வரும். இப்போ கரட்டில் வந்து எங்களோட கொழுக்கியில் வந்து முன்னுக்கு போகிற விலை வந்து 350 ரூபா 330 ரூபா கரட் போகும். இங்கே விற்பனை விலை குறைஞ்சது 400 ரூபாயா இருக்குமென்னு நினைக்கிறேன். லீக்ஸும் அப்படி தான் 330 300. அதே மாதிரி தான் இப்போ பீட்ரூட்டண்டா அங்கே எங்கிட்ட கொழுக்கியில் முன்னுக்கு வந்து பீட்ரூட் வந்து 250 ரூபா 200 ரூபா போனது. விற்பனை விலை என்னென்னு தெரிஞ்ச உள்ளுக்கு பார்த்தா சந்தைக்குள்ளான்னு தெரியும். கோவா வந்து 140 தொடக்கம் 170 மட்டும் போனது இன்றைக்கு இந்தியா நிலவரம். தக்காளி பழங்கள் எல்லாம் தக்காளி பழம் இன்றைக்கு வந்து 650 ரூபா 650 ரூபா போனது தக்காளி பழம் பிடிக்க. உருளைக்கிழங்கு மார்க்கெட் அது கண்ட்ரோல் ப்ரைஸ் மாதிரி தானே 160 170 அவைகள் சொல்கிற விலையெல்லாம் அது. கீரை வகைகள் பல மாதிரி போகுதுண்ணே. கீரைக்கு ஏற்ற மாதிரி 50 ரூபாயும் போகுது பொடி, 100 ரூபாயும் போகுது 150 ரூபாயும் போகுது. கீரைகள் ஒவ்வொரு வகைக்கு ஏற்ற மாதிரி கீரைன்ற தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போய்க்கின்றிருக்கும் விலைகள். இன்றைக்கு சாதாரணமாக பாகிகள் வந்து இன்றைய வந்து மரக்கறி வந்து வீழ்ச்சி விலை குறைவு சரியான விலை குறைவு. முருக்கங்காய் 2000 ரூபா 1200 ரூபா வித்த முருக்கங்காய் இன்றைக்கு 1200 ரூபா 1000 ரூபா போகுது. விலை வீழ்ச்சி திருநெல்வேலி மார்க்கெட்டில் இன்றைக்கு விலை வீழ்ச்சி தான். மரக்கறிகள் பெரும்பாலான மரக்கறிகள் ஒரு 5-6 மரக்கறிகள் சரியான விலை விழுக்காடான விலையிலான்னு போய்க்கின்றிருக்கு. நாங்கள் பார்க்க வந்து எல்லா சந்தைக்கும் போயிருக்கிறோம். திருநெல்வேலி சந்தைக்கு வந்து பார்க்க மரக்கறி மலிவாக தான் இருக்கு. திருநெல்வேலி சந்தையில் பொதுவாகவே மரக்கறி வகைகள் மலிவாக தான் விற்பினம். அவை எடுத்த விலைக்கும் விற்பினம். கூடுதலாக இங்கேருந்து வந்து வெளி மாவட்டம் இங்கேருந்து நுவரேலியா இதெல்லாம் பாருங்க. இங்கே கூடுதலாக நுவரேலியா தம்புள்ள எல்லா மரக்கறி வகைகளும் வருது. சரியா நன்றி அண்ணா. நன்றி 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 சந்தோஷம். சந்தைக்கு கீழ் தளத்தில் வந்து பார்த்து சொன்னால் கீழ் மாடியில் நாங்கள் நிறைய வாழைக்குழிகளை வந்து வாங்கி கொண்டு போகலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கதலி இதரை எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. வணக்கம். சொல்லுவாண்ணா. இன்றைக்கு வந்து என்ன மாதிரி திருநெல்வேலி சந்தையில் வந்து பழங்கள் எதிரிகள் இந்த மாதிரி பழங்கள் கொஞ்சம் மெலிவாக தான் போகுது. அப்போ நீங்கள் கருத்த குழம்பு மாம்பழம் என்ன அதுதான் கிலோ 400 ரூபா விற்கிறோம். வந்து நல்ல ஒரு பழம் எல்லா பழத்தில் சில இடங்களில் பார்க்க அந்த ஆளுகள் தன்மை கொஞ்சம் பார்த்து இந்த பழத்தை பார்க்கவே நல்ல என்ன விலை சொன்னீங்க? 400 கிலோ. 400 கிலோ. இப்போ இதில் இருக்க பழம் எல்லாமே 400 ரூபாயா? இல்லை பிளாட் 300 பிளாட் 300 ரூபா. இது 400 ரூபா. இந்த பழம் அது 400 இல்லை ஒரே கருத்தவ ஃபுல்லாக 400. பிளாட் மாம்பழம் தான். இதில் இருக்க இந்த மாம்பழம் இது 200 ரூபா. அது நல்லா பழத்துட்டு இதுவும் பழத்துட்டு அதுவும் பழத்து 200 ரூபா. மருந்து வந்து இன்றைக்கு இந்த தோடம்பழம் என்ன விலை? தோரம்பழம் வந்து 50 ரூபா விற்கிறோம் பச்சை மரம். இந்த தோடம்பழம் அது 100 ரூபா விற்கிறோம். மாதுளம்பழம் 550. இந்தியன் மாதுளை 550. 150. அன்னாசி கிலோ 300 ரூபா விற்கும். கிலோ 300. பார்க்கவே பழங்களை பார்க்க ஆசை இல்லை. நீட்டாக அடுக்கி வச்சிருக்கிறீங்க. இதேன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்க்க நல்லா இருக்கு பழங்கள். இது டெய்லி வந்து பிஹெச் வந்து பார்க்குறபடியா நீட்டாக வச்சுக்குவோம். நீட்டாக வச்சிருக்கீங்க. மாம்பழம் எல்லாம் சில இடங்களில் பார்க்குறோம்னா உங்களுக்கு குறைவாக இருக்கு. நாங்கள் ஆட்சி எடுக்கிறோம். குறைச்சி வைக்கிறோம். இன்னொரு சந்தைக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே எல்லாம் வந்து 800 1000 ரூபாய் அப்படிதான் நிறைய பேர் வந்து சொல்லி நாங்கள்ட்ட வராங்க. நாங்கள் 1000 ரூபாய் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த மாம்பழம் எல்லாம் நீங்கள் சொல்லுங்க. கீழே ஹோல்சேல் வியாபாரம் வந்து 250 ரூபா விற்கணும். 250 ரூபாய்க்கு. சரி. இது வந்து பழங்கண்ட விலை பார்க்குறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கதலி வாழைப்பழம் 1 கிலோ 150 ரூபாயாம். 1 கிலோ 150 ரூபாயாம். பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல இதரை இருக்குது. இதர வாழைப்பழம் வந்து இன்றைய தினம் 150 ரூபாய் இருக்குது. கப்பல் வாழைப்பழம்
கப்பல் வந்து 280. அது மருத்துவ பழம் இல்லை, இது வந்து மருத்துவ பழம். மருத்துவ பழம், யானை பழம் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. வேற பப்பா பழம் எல்லாமே வந்து வாங்கி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருக்குது கருத்த குழம்பு மாம்பழம் 400 ரூபாயா 1 கிலோ. அந்த பழம் என்ன விலை? 300. அந்த பழம் வந்து 300. கொஞ்சம் சின்ன பழம். இந்த பழம் சரி இல்லை வரும் நீங்கள் என்ன டாக்டர் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இந்த பேர் ரியாராயா. இப்போ நான் ஒரு 25 வருஷமாக நிற்கிறோம். என்ன விற்கிறீங்க? இதில் வெற்றில பார்க்க தான் விற்கிறோம். வேறு மாட்டே போடுறேன். வெற்றில 5 ரூபா 6 ரூபா பல விலை இருக்குது. வெற்றில போ அது வார மார்க்கெட்டை பொறுத்து கூடும் குறையும். அதெல்லாம் சைஸாக இருக்குது. இதே சின்ன ஊர்கத்தில் இது வந்து 3 ரூபா, அது 6 ரூபா. சீவல் 1200 ரூபா. பட்டு பாக்கு 1300. இது 1200. சரி, நன்றி நன்றி நன்றி. இதில் வந்து வெற்றில சீவல் வந்து வாங்கி கொள்ளலாம் பாருங்க.